Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 6 Applications of Vector Algebra Exercise 6.4 la 6th question பார்க்கலாம். The vertices of a triangle ABC are A 7, 2, 1, B 6, 0, 3 and C 4, 2, 4. Find the angle ABC. Angle ABC னா என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு triangle இருக்கு. நடுவுல B angle கேக்குறாங்கன்னா BCA இருக்குன்னு வைங்க, ABC இருக்குன்னா angle B ஓட வேல்யூ எது சென்டரா இருக்கோ அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்து ABC 3 பாயிண்ட். இப்போ இந்த 3 பாயிண்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு ரெண்டு வெக்டரோட வேல்யூ வேணும். AB வெக்டர் இன்னொன்னு BC. AB வெக்டரை நம்ம B வெக்டர்னு கன்சிடர் பண்ணலாம். BC வெக்டரை D வெக்டர்னு கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் cos theta ஓட வேல்யூ என்ன? B vector into D vector divided by modulus of B vector into modulus of D vector. இதில் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு AB வெக்டரும் BC வெக்டரும் வேணும். அது முதல்ல கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன்ல given வந்து கொஸ்டின்ல இருக்கு, நம்ம டைரக்டா AB வெக்டர் கண்டுபிடிக்கலாம். AB வெக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இப்போ OB வெக்டர்னா B வெக்டரோடது, OA வந்து A ஓடது இல்லையா? OB வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 6i plus 0j plus 3k இல்லையா? மைனஸ் OA வெக்டரோட வேல்யூ 7, 2, 1. இப்போ 7i plus 2j plus 1k. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுமா? மைனஸ் பண்ணோன்னா 6 minus 7 minus 1, 1i எடுத்துக்கலாம். 0 minus 2 minus 2j எடுத்துக்கலாம். 3 minus 1, 2 plus 2k அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து AB வெக்டர். அதாவது AB வெக்டர் எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம B வெக்டர்னு கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது BC வெக்டர். BC வெக்டரை D வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். அதுதான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர். இப்போ OC வெக்டர் என்ன எழுதிக்கலாம்? 4, 2, 4. அப்போ 4i plus 2j plus 4k minus B வெக்டரோட வேல்யூ 6i plus 0 into j plus 3 into k. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4 minus 6 minus 2i 2 minus 0 plus 2j 4 minus 3 plus k. இது வந்து D வெக்டர். சரியா? இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா cos theta is equal to B vector into D vector divided by modulus of B vector modulus of D vector. சரியா? இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். B vector minus I minus 2j plus 2k into minus 2i plus 2j plus k divided by, இப்போ modulus எடுக்கணும். minus 1 square 1 plus minus 2 square 4 2 2s are 4. நான் டைரக்டா எழுதுறேன், இல்லைன்னா இன்னொரு லைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி வரும். நீங்களும் டைரக்டாவே எழுதிருங்க. minus 2 square 4 2 2s are 4 k square. அப்போ 1 square 1 இல்லையா? நெக்ஸ்ட் லைனில் நியூமரேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். minus 1 into minus 2 plus 2 minus 2 plus 2 minus 2 2s are 4 plus 2 plus 1 2 1s are 2 divided by modulus of 4 plus 4 8 8 plus 1 9. Same 4 plus 4 8 8 plus 1 root of 9. So plus 2 minus 4 plus 2 2 plus 2 4 4 minus 4 4 minus 4 divided by root of 9 value 3 root of 9 value 3, that is equal to 0 by 9 which is equal to 0. cos theta ஓட value, cos theta வந்து 0 னா theta ஓட value என்னவா இருக்கும்? 90 degree. ஏன்னா cos 90 degree value தான் 0 or pi by 2. Understand of the sum? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th question பாருங்க. if the straight line joining the points 2, 1, 4 and a minus 1 4, minus 1
is parallel to the line joining the points 0, 2, b minus 1 and 5, 3, minus 2. Find the values of a and b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் பேரலல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் இது ஏபின்னு எடுத்துக்கலாம், இது சிடின்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். நம்ம வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபியும் சிடியும் கண்டுபிடிச்சா போதும். இது ரெண்டும் பேரலல் அப்படின்ற கண்டிஷன் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஈஸியான சொல்யூஷன்ல let a பாயிண்ட் என்னன்னு எழுதிடலாம். 2, 1, 4. b ஓட வேல்யூ a minus 1, 4, minus 1. c வேல்யூ 0, 2, b minus 1. d ஓட வேல்யூ 5, 3, minus 2. இல்லையா? ஸோ இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். டைரக்ஷன் ratios of first AB க்கு எடுத்துக்கலாம். direction ratios எப்படி கண்டுபிடிப்போம்? இது x1 y1 z1 னா இது x2 y2 z2 x2 minus x1 இல்லையா? அப்ப a minus 1 minus 2 y2 minus y1 4 minus 1 4 minus 1 next z2 minus z1 minus 1 minus 4. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் வரணும்னா சைடில் எழுதிக்கோங்க. x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். a minus 1 minus 2 minus 3 4 minus 1 3 minus 1 minus 4 minus 5. இதே மாதிரி cdக்கு கண்டுபிடிக்கணும். direction ratios of cd. ஸோ சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். x2 minus x1 அப்போ 5 minus 0 3 minus 2 minus 2 minus b minus 1. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும், அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுறேன். சரிங்களா? x2 வேல்யூ 5 minus 0, அடுத்து y2 வேல்யூ 3 minus 2, அடுத்து z2 வேல்யூ minus 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா b minus 1 ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா? 5 minus 0 5 3 minus 2 1. இந்த டேர்ம் வந்து மைனஸ் 2 மைனஸ் இன்சைட் கொண்டு போகணும். மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 5, 1 மைனஸ் பி மைனஸ் 1ன்னு மாறிடும். சரிங்களா? இங்கே வந்து மைனஸை மல்டிபிள் பண்ணும்போது கவனமாக செய்யணும். லைன் இப்போ பேரலல்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேரலல்னா கண்டிஷன் எப்படி எழுதலாம்னா ஏபியோட டைரக்ஷன் கொசைன்ஸ் டிவைடட் பை சிடியோட டைரக்ஷன் கொசைன்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? a மைனஸ் 3 டிவைடட் பை 5, அப்புறம் 3 divided by 1 minus 5 divided by minus b minus 1. x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் a minus 3 இருக்கு, அப்புறம் 5 இருக்கு எழுதிட்டோம். அடுத்தது y வேல்யூ 3 இருக்கு, டினாமினேட்டர்ல இங்கே 1 வந்துடும். அடுத்தது மேலே minus 5 இருக்கும், இது வந்து minus b minus 1. இங்கே பாருங்க minus 5 இருக்கா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி நோட்டில் மேலே எழுதியிருப்பீங்க, அதை வச்சு கம்பேர் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தால் a வேல்யூ, இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தால் b வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். So a minus 3 divided by 5 is equal to 3 by 1. இப்போ cross multiple பண்ணலாமா? 1 அந்த சைடு போய்டும், 5 வந்து 3 பக்கத்தில் வந்துடும் இல்லையா? அப்போ 1 into anything same. அப்போ a minus 3 is equal to 3 into 5. Clear? Therefore a is equal to 3 5s are 15 minus 3 inside போனால் plus 3 a is equal to 18 நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ இதே மாதிரி b கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ரேஷியோ அவ்வளோதான். 3 by 1 is equal to minus 5 by minus b minus 1. இப்போ 1 இந்த சைடு போயிட்டு minus b minus 1 3 பக்கத்தில் 3 into minus b minus 1 is equal to minus 5 into 1 minus 5 தான். இப்போ 3 into minus b minus 3b minus 3 1s are 3 is equal to minus 5. minus 3b வேணா அந்த சைடு கொண்டு போயிடலாமா? ஏன்னா ஈஸியாக இருக்கும். So minus 3 minus 5 inside வந்து plus 5 which is equal to minus b on side போனா plus b. 5 minus 3 எவ்வளோ? 2. 2 is equal to 3b. Therefore 2 by 3 is equal to b. Understand ஆச்சா? சம் ரொம்ப ஈஸி இல்லையா? டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் அது பேரலல்னு சொல்லிட்டு a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. If the straight line x minus 5 by 5m plus 2 is equal to 2 minus y by 5 is equal to 1 minus z by minus 1 and x is equal to 2y plus 1 by 4m
is equal to 1 minus z by minus 3 are perpendicular to each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the value of m. ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு m ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. இப்போ பெர்பெண்டிகுலர்னா எப்படி கண்டுபிடிப்போம்? b வெக்டர் டாட் d வெக்டர் பண்ணும்போது 0 வந்தா b vector is perpendicular to d vector அப்படி நம்ம எடுத்துப்போம். கரெக்டா? இப்போ b vector என்ன d vector என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கொடுத்துருக்க ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம சால்வ் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க டைரக்டா அந்த லைன் ஃபார்மேட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர்ல இருக்கிறத b vector, இந்த செகண்ட் லைனோட டினாமினேட்டர் d vectorன்னு கன்சிடர் பண்ணாலே போதும். அண்ட் நியூமரேட்டர் வந்து கரெக்டாக இருந்தால். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு x minus 5 வருதா, x minus 5 divided by 5m plus 2ன்னு இருக்கா. அடுத்த டேர்ம் பாருங்க 2 minus yன்னு இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு y minus அப்படின்னு வரணும். y வந்து ஃபர்ஸ்ட் வரணும். அண்ட் அடுத்தது 1 minus zன்னு இருக்கு. அது z minus 1 அந்த மாதிரி தான் மாறணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம b வெக்டர் என்னன்னு எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் x minus 5 divided by 5 into m plus 2. அண்ட் இங்கே 2 minus y முன்னாடி வரணும் அப்படின்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணும். அப்போ மைனஸ் y ப்ளஸ் 5 ஆகிடும், -2 மாறிடும். அண்ட் மைனஸ் வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். மைனஸ் வெளியே எடுக்கணும்ல, அது டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்துட்டோம். மைனஸ் z ப்ளஸ்ன்னு ஆகிடும், +1 -1 ஆகிடும். டினாமினேட்டரில் இருக்க -1 +1ன்னு மாறிடும். இப்போ இதை நம்ம வந்து b வெக்டராக எடுத்துக்கலாம். therefore b வெக்டர் is equal to 5m plus 2 into I minus 5 into j plus 1 into k. இது வந்து b வெக்டரோடது. இதே மாதிரி செகண்ட் லைன் எடுத்துட்டு d வெக்டரோடது நம்ம எழுதிக்கலாம். சரியா? செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 2y plus 1 by 4 into m that is equal to 1 minus z divided by -3. இப்போ x ஓட டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ 1 இருக்கு. இங்கே பாருங்களேன் 2y இருக்கு. ஆக்சுவலாக ஒய்ன்னு தான் வரணும். ஒய்க்கு ஒய் முன்னாடி கோஎஃபிஷியன்ஸே இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் பை 1 இஸ் ஈக்குவல் டு இந்த 2வை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ ஒய் ப்ளஸ் 1/2ன்னு மாறிடுமா, டிவைடட் பை 4m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் ப்ளஸ் இசட்டாக மாறும், +1 -1ஆக மாறிடும், -3 + 3ன்னு மாறிடும். சரியா? இப்போ 2 1 டைம் 2 2 டைம்ஸ், அப்போ இது 2mன்னு மாறிடும். x by 1 is equal to y plus 1/2 divided by 2 into m which is equal to z minus 1/3. இப்போ இதை d வெக்டராக ஃபார்ம் பண்ணலாம். d வெக்டர் is equal to 1 into I plus 2m into j plus 3 into k. and given என்ன சொல்லியிருக்காங்க? 2 lines are perpendicular. அப்போ b வெக்டரும் d வெக்டரும் perpendicularன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. which means ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? b வெக்டர் இன்ட்டு d வெக்டரோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதை மல்டிபிள் பண்ண எடுத்து எழுதிக்கலாமா? b வெக்டர் என்ன கிடைச்சது? 5m plus 2 into I minus 5 into j plus k. சரிங்களா? இன்ட்டு d ஓட வேல்யூ I plus 2mj plus 3k is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் மல்டிபிள் பண்ணலாம். 5m plus 2 into 1 அதே தான் வரும், 5m plus 2 minus 5 into 2m அப்போ minus 10mன்னு கிடைக்குமா? 1 into 3 1 into 3 3 plus 3 is equal to 0. 5m minus 10m like term, so minus 5m plus 2 plus 3 plus 5 is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் minus 5m செட் கொண்டு போயிடலாமா? plus 5mன்னு மாறிடுமா? அடுத்த லைனில் 5 divided by 5 is equal to mன்னு எழுதிக்கலாம். 5 கேன்சல் பண்ணிட்டோன்னா mோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, show that the points 2, 3, 2, 3, 4, -1, 4, 5 and 8, 1, 2 are collinear அப்படின்றாங்க. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அது collinear அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 2 பாயிண்ட், இப்போ இது ஏ இது பி இது சின்னு எடுத்துப்போமா?
ஏபி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நமக்கு தெரியும் இல்லையா? அதில் சி பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 ரேஷியோஸும் ஈக்குவலாக வந்து இது கொலினியரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ 2, 3, 4, பியோட வேல்யூ -1, 4, 5 அண்ட் சியோட வேல்யூ 8, 1, 2. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபியோட ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் ஏபி x minus 1 divided by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 is equal to z minus z1 by z2 minus z1. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 y1 z1, x2 y2 z2, x minus x1 இடத்துல 2, x2 இடத்துல -1 -2, y minus y1 இடத்துல 3, y2 minusல 4, அப்போ 4 minus 3 z minus z1 value 4 divided by 5 minus 4. இப்போ சால்வ் பண்ணலாம். x minus 2 divided by -1 -2 -3, y minus 3 divided by 4 minus 3 1, that is equal to z minus 4 divided by 5 minus 4 1. இப்போ பாருங்க, இதில் x y z இதில் c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் c 8, 1, 2 in equation 1. இது equation 1 கன்சிடர் பண்ணலாம். x வர இடத்துல 8, அடுத்து y வர இடத்துல 1, 8 minus 2 by -3, 1 minus 3 by 1, which is equal to 2 minus 4 by 1, 8 minus 2 6 by -3, 1 minus 3 வந்து -2, 2 minus 4 வந்து -2, 3 1 time 3 2 times. ஸோ மைனஸ் இருக்குது, -2 -2 equal to -2, மூணுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ ஏபிசி வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லிடலாமா? ஏபி லைனில் சியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வந்தால் இந்த 3 பாயிண்ட் என்னன்னு சொல்லிடலாம்? கொலினியர். therefore the given points are collinear அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.